பிரேமா டாரிஃப் அப்டேட்ஸ்ல ஏதோ பாசிட்டிவா இருக்குன்னு சொன்னீங்களா, அதை பத்தி சொல்லுங்க. இன்னும் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் சரி யூடியூப்லயும் சரி என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நீங்க பார்சல் போட்டிருந்தீங்களே அது வந்துருச்சான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். அதாவது இந்த வாரம் ஆரம்பிச்சதுலேருந்து கடந்த வாரம் எண்ட்லேருந்து ஒரே பாசிட்டிவான விஷயம் வரா மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா வந்து கிரீன் கார்டு சம்பந்தமா நம்ம அக்டோபர் விசா புல்லட்டின் பார்த்தோம். ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம், இந்தியர்களுக்கு வந்து லட்டு மாதிரி செய்திகள் வந்தது. ஸோ அதுக்கு பிறகு வந்து இந்த ஒரு டாரிஃப் ஸ்டாக் அது ரொம்ப முக்கியமான பார்க்குறது, ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட் ரெண்டு பக்கத்தில் சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக வந்து ஒன்று யூஎஸ்ஏ பக்கம் தான் சொல்லுவாங்க, இல்லை இந்தியா பக்கம் சொல்லுவாங்க. இந்த தடவை வந்து பைலேட்ரல் டாக்ஸ் நல்லாவே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அப்டேட்ஸ் கருடவேகா RDHL அனுப்பும்போது எங்கப்பா நிற்கிது இல்லையா, டிமினிமஸ் ரூல் தூக்குன பிறகு பார்சல்லாம் எங்கே நிற்குதுன்னே தெரியல. ஸோ அது என்ன அப்டேட்டு, ஸோ என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, நீங்க ஏதோ ரீகால் பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்களா, அது என்ன ஃபர்ஸ்ட் அது சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமா, ரொம்ப முக்கியங்க. அந்த லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். USA FDA தான் வந்து ரீகால் பண்ணியிருக்காங்க. அது முக்கியமா இந்தியன் ப்ராடக்ட்ஸ் நம்ம நிறைய வாங்கக்கூடிய டீப் ஃபுட்ஸ்லேருந்து தான் வந்து ரீகால் பண்ணியிருக்காங்க. டீப் ஃபுட்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பலவிதமான ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க. ஸோ இது எதில் ரீகால் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட ஃப்ரோசன் ஐட்டம்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. அது எல்லாமே லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்க் கொடுக்குறேன். தயவு செஞ்சு அது உங்கள் ஃப்ரீசர் இருந்தால் தயவு செஞ்சு அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு எடுங்க. அந்த லாட் நம்பர் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த பிடிஎஃப்ல என்னென்ன லாட் நம்பர் இதனால பிரச்சனை ஆயிருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அந்த லாட் நம்பரோட ஒத்து போதான்னு பாருங்க. அது என்ன பிரச்சனையாச்சு? ஓகே, அது என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, சால்மனலா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்கு ஆர்த்தி. அந்த பாக்டீரியா தான் எதுக்கு காரணமா இருக்குன்னா, சால்மனலா இன்ஃபெக்ஷன்ஸுக்கு காரணமா இருக்கு. அது வந்து உடல் உபாதைகள் நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு. என்ன ஆச்சுன்னா, USA FDA இவங்களோட ப்ராடக்ட்ல அந்த ஒரு பாக்டீரியா இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா, அந்த மிஷின் எந்த மிஷின் ரன் ஆனுச்சோ அதுலேருந்து வந்து எல்லா ப்ராடக்ட்டும் அவங்க அந்த லிங்க்ல கொடுத்துருக்கும் போது அதான் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ப்ராடக்ட்லாம் எக்ஸாக்டாக இம்பாக்ட் ஆகலை, பட் அந்த மிஷின்லேருந்து ரன் ஆன மிஷின்லேருந்து வந்து எடுத்ததுனால இந்த ப்ராடக்ட்ல நாங்கள் ரீகால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த லாட் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லாட் நம்பர்ஸ் தவிர மற்ற எந்த ப்ராடக்ட்லையும் இங்கே பிரச்சனை இல்லை. அந்த லாட் நம்பர்ஸாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுமோ முடிவு எடுத்துங்க. ஆக்சுவலாக ஃப்ரோசன் ஐட்டம்லாம் வாங்கவே பயமா இருக்கு பிரேமா, இதெல்லாம் பார்க்கும்போது. இல்லை இது நம்ம வீட்டில் கூட இருக்கு. ஆமாம், எங்கள் வீட்டில் வந்து அந்த பீஸ் இருக்கு. ஆமாம், பீஸ் மட்டும் தான். மீது எல்லாத்தையும் வந்து ஃப்ரோசன் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். ஈவன் வந்து லாஸ்ட் இயர்லாம் வந்து இந்த முருங்கைக்காலம் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ ஃப்ரெஷ்ஷாகவே இந்தியன் காசு எல்லாம் கிடைக்குது. ஸோ அதனால் வந்து வீக்லி வாங்கி கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் குறைச்சாச்சு. ஆனால் அந்த பீஸ் எடுத்து செக் பண்ணணும், அந்த லாட் நம்பரோட ஒத்து போதான். ஸோ லாட் நம்பரோட ஒத்து போகும்போது ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த லாட் நம்பர் இல்லாத ப்ராடக்ட்ஸாக இருந்தால் நீங்கள் பிரச்சனை இல்லை, ஒரி பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த லாட் நம்பர்ஸ் உங்கள் ப்ராடக்ட்டில் இருந்ததுன்னா அது குக் தரவலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வந்து ரொம்ப சூடுபட்டா அந்த பாக்டீரியா செத்துருமோ என்னவோ எனக்கு தெரியல. பட் அதை நீங்கள் முடிவு பண்ணீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. இன்னும் எங்களோட ஃப்ரிட்ஜில் உள்ள அந்த ஒரு ப்ராடக்ட் டீப் ப்ராடக்ட் இன்னும் செக் பண்ணல, என்ன இருக்குன்னு போய் செக் பண்ணோம். பட் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், தயவு செஞ்சு செக் பண்ணுங்க. பிகாஸ் அந்த இன்ஃபெக்ஷனால உடல் உபாதைகள் நிறைய ஏற்படும், குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும். ப்ளீஸ் அதை செக் பண்ணுங்க. பிரேமா, இப்போ இந்தியா USA டாரிஃப்ஸ் வந்து என்ன ஸ்டேட்ல இருக்கு? 96ல் வர ராம்ஜானு கான்வர்சேஷன் மாதிரி தான் இருந்து லாஸ்ட் வீக் வரைக்கும். ரொம்ப தூரம் போயிட்டே ராம்னு கேட்கும்போது உன்னை எங்கே விட்டனோ அங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விட்ட இடத்துலேயே தான் இருந்துட்டு இருந்தது இந்த டாரிஃப்ஸ். எல்லாருக்குமே தெரியும், ஆரம்பத்தில் புதுசாக அரசாங்கம் வந்த பிறகு பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் ட்ரேட் டெபிசிட் நிறையா இருக்குது, எங்கள்கிட்டேருந்து நிறையா ப்ராடக்டை வாங்க மாட்டுறீங்க, ஆனால் உங்கள் நாட்டிலேருந்து எல்லா ப்ராடக்ட்டும் எங்களுக்கு அனுப்பிடுறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு கேல்குலேஷன்லாம் போட்டு ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகளுக்கு உங்களுக்கு நாங்கள் ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ஸ் போட போகிறோன்னு போட்டிருந்தாங்க. அதில் இந்தியாவும் இருந்தாங்க. ஒரு 90 நாள் இடைவெளி விட்டுருந்தாங்க. எப்போ அதுக்குள்ளே பேச்சுவார்த்தைக்கு வரவங்க வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி 90 நாள் இடைவெளி விட்டுருந்தாங்க. பெரும்பாலான நாடுகள் இல்லை வரட்டும், அந்த லாஸ்ட் நம்ம எக்ஸாம் முதல் நாள் படிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கடைசி நேரத்தில் பார்த்துக்கலான்னு தான் விட்டாங்க. பெரும்பாலான நாடுகள் பெரிய ஒரு அப்போ வந்து அக்ரிமெண்ட்டுக்கே போகலை. ஸோ என்னாச்சுன்னா, ஆகஸ்ட் மாதம் வந்து இறங்கிட்டாங்க. இதுக்கு மேலே விட்டு பிடிச்சா சரி வராதுன்னு எல்லா நாட்டுக்கும் டாரிஃப்ஸ் போட்டிருந்தாங்க. இந்தியாவுக்கு 25%. அண்டை நாடுகளே ஆணு பார்க்குற அளவுக்கு போட்டிருந்தாங்க. பிகாஸ் அண்டை நாடுகளுக்குலாம் அதோட கம்மியாக இருந்தது. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, வியட்நாம் பார்க்கும்போதெல்லாம் கம்மியாக இருந்தது. நம்ம நாட்டுக்கு அதிகமாக இருந்தது. ஐயோ குறைப்பாங்களா இல்லை பேச்சுவார்த்தை போகணுமான்னு யோசிக்கிறதுக்குள்ள இதோ அடுத்த லெவலுக்கு போகிறோட 50% ரஷ்யாட்டேருந்து நீங்கள் நிறைய எண்ணெய் வாங்கி அதன் மூலியமாக அங்கே ரஷ்யா உக்ரைன் போர் போயிட்டு இருக்கு. அதுக்காக இந்தாங்க 25%ன்னு 50% டாரிஃப் போட்டிருந்தாங்க. அதாவது இந்தியாவிலேருந்து ஒரு பொருள் வரணும்னா 50% கூடுதலாக டாரிஃப் கட்டணும். ஏற்கனவே இப்போ வந்து ஒரு $100 பொருள் வருது, ஏற்கனவே வந்து ஒரு 3% $103 கட்டிட்டு இருந்தாங்கன்னா இப்போ அதுக்கு மேலே 50%. ஸோ 150 தாண்டி போயிடும் அந்த பொருளோட விலை. ஸோ எவ்வளோ அதிகமாக வந்து அந்த டாரிஃப் இருக்குன்னு பாருங்கள். பெரிய இம்பாக்ட் இருக்குது, பெரிய இம்பாக்ட் தெரியுது. நீங்கள் கூட சொன்னீங்களே நேற்று வால்மார்ட்டில் வந்து ட்ரெஸ் எல்லாம் இல்லை கம்மியாக இருந்துச்சுன்னு. கரெக்ட். நிறைய ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லும் போது மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து கிளாத்திங்.
நிறைய வந்து இந்தியாவிலேருந்து இங்கே வந்து கார்மெண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இந்தியாவிலேயும் இதனால வந்து தொழில் அடி வாங்கியிருக்கு. அதுவும் நம்ம பார்த்தோம். மிக முக்கியமாக நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கும்போது திருப்பூர்லாம் நம்ம நியூஸ் படிச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ இங்கேயும் பார்க்கும்போது ஸோ அந்த சேஞ்ச் ஆகணும் இல்லையா, ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் ஆகணும். இப்போ இந்தியாவில் விலை அதிகமாக இருக்குது, டேரிஃப்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வியட்நாம் போகலாமா, பங்களாதேஷ் போகலாமா, இப்படி அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதனால் அவங்க ஏற்கனவே கொடுத்த ஆர்டர்லாம் இன்னும் வராமல் இருக்குது, அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறத. அதனால் இங்கே ஒரு பற்றாக்குறை எனக்கு நேற்று நான் கண்கூடாக பார்த்தது. எல்லா இடத்துலையும் இல்லை, சில இடங்களில் வந்து தெரிய வருது. மிக முக்கியமாக பெரிய இம்பாக்ட் ஆக போது ஆபிஸா வந்து நம்மளோட இந்தியன் கிராசரிஸ், மிக முக்கியமாக கோல்டு, டைமண்ட், ஜுவல்ஸ். அதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இங்கே வாங்கும்போது இப்போ போடுறாங்களா, டேரிஃப் விலைக்கு கொடுக்குறாங்களா, இல்லை பழைய விலைக்கு கொடுக்குறாங்களா, தனி வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் வந்து இம்பாக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த டேரிஃப் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதற்கான ஒரு முன்னெடுப்பு தான் இப்போ நடத்திருக்காங்க. இப்போ என்ன நடந்திருக்கு? ஆக்சுவலாக இப்போ வந்து 6வது கட்டமாக பைலேட்ரல் டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்பு 5 கட்டம் போணுச்சு, ஒன்றும் வேலைக்கு ஆகல. 6வது கட்டமாக ஆகஸ்ட் 28, 29 வந்து ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு கொஞ்சம் போஸ்ட்பான் ஆகி இப்போ வந்து போயிட்டு இருக்கு. அதாவது வந்து மண்டே, டியூஸ்டே யூஎஸ் அஃபீஷியல்ஸும் இந்தியன் அஃபீஷியல்ஸும் உட்காந்து பேசியிருக்காங்க. அந்த டாக் ரொம்ப பாசிட்டிவாக போயிருக்குன்னு இரு பக்கமும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நான் ஒரு பாசிட்டிவ் சைனா பார்க்குறேன். இதை பற்றி பிரசிடென்ட் ட்ரம்ப் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஆமாம், இன்னொரு பாசிட்டிவ் சைனா பார்க்கறது அந்த ஒரு விஷயம். ஏன்னா முன்னாடி பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கும் எங்களுக்கும் வந்து ஒட்டு இல்லை, உறவு இல்லைங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. இப்போ ரஷ்யாவிலேருந்து நீங்கள் ஆயில் வாங்கலையோ அதுக்கப்புறம் தான் அடுத்த டாக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இடையில நிறைய விஷயம் சேஞ்ச் ஆயிடுது. அதாவது பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் இங்கே வந்திருந்தாங்க. 7 வருடத்துல முதல் முறையாக இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து சைனாக்கு போயிருந்தாங்க இல்லையா. சைனாவில் வந்து சைனா பிரசிடென்ட், இந்தியன் பிரைம் மினிஸ்டர், ரஷ்யன் பிரசிடென்ட் 3 பேர் டாக் பண்ணது வந்து உலக அளவில் வந்து மிகப்பெரிய ஒரு பேசும் போலாம் இருந்தது. ஆப்வியஸாக வந்து சைனா அவங்களோட மிலிட்ரி வந்து உலகத்துக்கே காமிச்சாங்க. ரஷ்யா பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் போயிட்டு இருந்து அமெரிக்கா அவங்க பொசிஷன் தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பக்கமும் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா சைனா தான் நிறைய வந்து ஆயில் வாங்குறாங்க ரஷ்யாட்டேருந்து. அப்போ நீங்கள் சைனாக்கு தானே அதிகமாக டேரிஃப்ஸ் போட்டுக்கணும் இந்தியா விட, அது செய்யாமல் இந்தியாவுக்கு மட்டும் போட்டிங்க அப்படின்னு ஒரு கண்ணில் வெண்ணா இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பா அப்படிங்கிற மாதிரி ரிபப்ளிகன் பார்ட்டிஸ் இருந்தால் நிக்கி ஹேலேவே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியே வந்து போயிட்டு இருந்து. ஆனால் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாலும் இல்லை, ஏன்னா 2 பக்கமும் வந்து இம்பாக்ட் இருக்குது. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க, இந்தியாவும் யூஎஸ்ஏவும் வந்து ஒரு நேச்சுரல் பார்ட்னருங்கிற மாதிரியான ஒரு ட்வீட் பெருசாக போட்டிருந்தாங்க. பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களும் வந்து இந்தியா வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நண்பர்கள், அந்த ஒரு டாக்லாம் நல்லா போகுங்கிற மாதிரி ஒரு மாதிரி அப்படியே எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை மாதிரி ஒரு மாதிரி அப்படியே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் டாக்கும் வரதுனால இந்த ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சா நல்லா இருக்குமேன்னு தோணுது. ஏன்னா வந்து சேலரி அதுவே தான் இருக்கு, ஸ்பெண்ட் பண்ணுறது அதிகமாகிடுச்சு. ஸோ பார்ப்போம், அட்லீஸ்ட் ஒரு பாசிட்டிவ் சைன் இருக்கிறதுனால அடுத்த அப்டேட்ஸ் என்னன்னு இதில் பார்ப்போம். இப்பெல்லாம் அரசியல் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆமா, நிமிடம் மாறுறது அரசியல் இல்லையா, அரசியல்வாதிகளும் இல்லையா. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம வீடியோலுமே சொல்லியிருந்தோம், பெரிய கேட் ஒன்று போட்டு பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, இனிமே இந்தியாவோட பேச்சுவார்த்தையே கிடையாது, கேட்டை ஓபன் பண்ணவே மாட்டோம், அவர்கள் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவது நிறுத்துற வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அதனால தான் போர் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாரும் இந்தியாவோட அண்ணன் தனி புழங்க கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. காலைல பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, தேங்க்யூ மை ஃப்ரெண்ட் பிரசிடென்ட் ட்ரம்ப் அப்படிங்கிற ட்வீட் நீங்க ஸ்கிரீன்லயும் பாக்குறீங்க. உங்களோட போன் காலும் என்னோட 75வது பிறந்த நாள் வாழ்த்து எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்கிற மாதிரியான அந்த ட்வீட் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்தியா யூஎஸ் பார்ட்னர்ஷிப் பத்தி, மிக முக்கியமா உக்ரைன் கான்ஃபிளிக்ட்டுக்கு நீங்க எடுக்கிற முன்னெடுப்புக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த பக்கம் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, முஸ்தபா நீ நானும் தோஸ்தப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்வீட் இருந்தது. ஜஸ்ட் ஆட் அ வண்டர்ஃபுல் ஃபோன் கால் வித் மை ஃப்ரெண்ட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஐ விஷ் ஹிம் a very happy birthday. He is doing a tremendous job. Narendra, thank you for your support on ending the war between Russia and Ukraine. President DJT அப்படின்னு முடிச்சிருந்தாங்க. ட்ரூத் சோஷியல் பார்த்தீங்கன்னா வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களோட சொந்த நிறுவனம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய தினமும் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ட்வீட்டு. ஸோ இந்த ஒரு முக்கியமான போஸ்ட் வந்து எல்லாருமே வந்து கவனிக்கத்தக்கதாக இருந்தது. காரணம் வந்து டேரிஃப் ஒரு பேச்சுவார்த்தை நோக்கி போகுது. மிக முக்கியமானது, இரு தலைவர்களும் பேசியிருக்காங்க ஃபோனில் அப்படிங்கும்போது அடுத்த கட்ட நகர்வுக்கு போகிறதா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரசிடென்ட் டொனால்ட் ஜே ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு வர வேண்டிய பயணம் இருந்தது, அதெல்லாம் ஒத்தி வச்சாங்க பிகாஸ் அந்த டேரிஃப் வார் போனதுனால. இப்போதைக்கு பிரசிடென்ட் ட்ரம்ப்பும் ஃபர்ஸ்ட் லேடியும் யூகே போய் லேண்ட் ஆகிட்டாங்க. அதற்கு முன்பாக போட்ட ட்வீட்டு. ஸோ அங்கே லேண்ட் ஆன பிறகு ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்துவில் வந்த செய்தியை வந்து திரும்ப அவங்களோட ட்ரூத் சோஷியல் பிளாட்ஃபார்மில் போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது யூஎஸ்ஏவும் இந்தியாவும் இணக்கமான ஒரு போக்கை நோக்கி போறாங்க. ஒரு டேரிஃப்க்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு வந்து ஒரு நம்புவோம். அடுத்தடுத்த நிகழ்வு எப்படின்னு பார்ப்போம். திரும்பவும் நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னதுதான், அரசியல் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் மாறுதலுக்கு உட்பட்டது. இதனால நம்ம ஊர்ல இருந்து பார்சல் சென்ட் பண்றோம்ல, அதுல இருந்து கூட பிரச்சனை இருந்துச்சுல்ல. ஆமா, டாரிஃப்னால இல்ல, டிமினிமைஸ் ரூல். நம்ம முன்னாடி சொன்ன டாரிஃப் அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். இந்த டிமினிமைஸ் ரூல் தூக்குனதுனால அந்த எக்ஸம்ஷன் $800 வரைக்கும் இந்த தூக்குனதுனால $100 வரைக்கும் நீங்க அனுப்பலாங்கிறதுனால அந்த ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது. எங்க 3 பார்சலும் மாட்டி நிக்குது.
ஆமா, இன்னும் வரல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை பத்தின அப்டேட்ஸ் கொடுங்க வந்துருச்சான்னு. ஸோ அது இன்னும் லூயிவில் கென்டக்கில தான் இருக்கு. அதை பத்தின எந்த அப்டேட்ஸும் அவங்களும் தரல. அண்ட் நம்ம கருடவேகாவும் வந்து சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணல. கரெக்ட். நீங்க எப்போ போய் பார்த்தாலும் யூபிஎஸோட ட்ராக்கிங் போய் பார்த்தாலும் இம்போர்ட் டு ஸ்கேன் அடுத்த நாள். ஆக்சுவலி பேக்கேஜ் வந்து 2nd வந்திருக்கணும், பட் இன்னும் வரல. ஒரு ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. செப்டம்பர் 2 வர வேண்டிய பேக்கேஜ் அதாவது வந்து 2 வீக்ஸ் தாண்டிடுச்சு. கரெக்ட். இன்னை வரைக்குமே வந்து இன்னும் வரல. அதாவது நாங்க போட்டதே பார்த்தா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 3 வாரம் கடந்து போயிட்டு இருக்கு. பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் பண்ணுது. ஏன்னா வந்து நாங்க கரெக்டா போடும்போது தான் அந்த டிமினிமிஸ் ரூல் சேஞ்சஸ் வந்து எனக்கு நல்லாவே தெரியும் மாட்ட போதான்னு. நான் என்ன நினைச்சேன்னா ரைட் இந்த ஒரு ப்ராசஸ்லாம் போடுறதுக்குள்ள நம்மள விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. இல்ல மாட்டினாலும் என்ன கஸ்டம்ஸ் தானே கட்ட சொல்ல போறாங்க, கட்டிட்டா அட்லீஸ்ட் அதையாவது கேட்டிருந்துருக்கலாம். ஏன்னா நிறைய வந்து நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் அதில் நிறைய இருந்தது. ஸோ அது எல்லாமே ஸ்பாயிலாக இருக்கும். ஸோ இதுக்கு யார் ரெஸ்பான்ஸ் எடுத்துப்பாங்க அது எதுவுமே தெரியல. ஏன்னா அவங்க இந்த டேட்குள்ளே போயிடும்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு இது கொடுக்கறதுனால தான் நம்ம அதை போடுறோம். ஸோ அது அவங்களும் சொல்லலை. ஸோ இவங்களும் அதை அடுத்தது ப்ரொசீட் பண்ணோன்னா அதுக்கு என்ன பே பண்ண சொல்லணும் அது அந்த மாதிரி எந்த மெயிலும் எங்களுக்கு இன்ன வரைக்கும் வரல. யூபிஎஸ்க்கு கால் பண்ணால் அவங்க வந்து ரொம்ப நாளி 1 hour 1.5 hours ஆக்குறாங்க. இன்டர்நேஷ்னல் அந்த டிபார்ட்மெண்ட்க்கு கால் கனெக்ட் பண்ண அப்படியே நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். பிகாஸ் எங்களோட பேக்கேஜ் அரௌண்ட் 90 kgs கிட்ட இருக்கு. ஸோ நான் அப்படியே கால் பண்ணி பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து கஸ்டம் வந்து இன்னும் கிளியர் ஆகி எங்களுக்கு வரல. ஸோ அதுக்கப்புறம் தான் யூபிஎஸ் டேக் கேர் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி யார் உங்களுக்கு சென்ட் பண்ணாங்களோ அவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி யூபிஎஸ் வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ கருடவேகால கேட்கும்போது நான் நெக்ஸ்ட் வீக் வந்துடும் நாங்கள் ஃப்ரைடே. ஸோ இப்போ டியூஸ்டே ஆயிடுச்சு. இன்னும் ரீஷெடியூல் பண்ணிகிட்டே இருக்காங்க எவ்ரிடே. ஆமாம். ஸோ யூபிஎஸோட அந்த கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப சோதிச்சிட்டாங்க. எவ்வளோ நான் காலில் நான் தான் ஆர்த்தி சொன்னேன் பக்கத்தில் தான் லூயிவில் கண்டிக்கு ஒரு 2.5-3 மணி நேரத்தை நம்ம நேராக காரில் எடுத்துட்டு போய் நான் அப்படியே கேட்டேன். நான் அவங்க கிட்ட யூபிஎஸ்ல கேட்டேன், நீங்க லூயிவில் கென்டக்கில தான் இருக்கு, நான் வேணா அங்க போய் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்டேன். இல்ல அது வந்து கஸ்டம்ஸ்ல இருக்கு, அவங்க எப்போ கிளியர் ஆகி வராங்களோ அதுக்கப்புறம் ஒரு 1 to 2 பிசினஸ் டேஸ்ல நாங்க வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆமாம். ஸோ இன்னும் நிறைய பேர்கிட்ட இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சி சில பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா பார்சல் வந்துடுச்சு, கஸ்டம்ஸ் போட்டாங்க, எங்களுக்கு வந்து மெயில் வந்ததுன்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க, எங்கள் மொபைல் நம்பருக்கு வந்ததுன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஆனால் கஸ்டம் போடுறவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்க யார் சென்டாரோ அவங்களுக்கான இமெயிலுக்கு வந்து இவ்வளோ நீங்கள் கஸ்டம்ஸ் கட்டணும்னு சொல்லிடுறாங்க. அந்த கஸ்டம்ஸ் கிளியர் பண்ண பிறகு அவங்க பொருளை அனுப்புறாங்க. ஸோ இன்னொரு கொஸ்டினும் வருது. இப்போ வந்து ஒரு $30 $40 $50 கஸ்டம்ஸ் போடுறாங்கன்னா எதை வச்சு போடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ அதுவுமே ஒரு கிளியர் டெஃபினேஷன் கிடையவே கிடையாது. இது பேர் சில பேருக்கு வந்திருக்கு. சில பேர் சொன்னாங்க 5 கிலோ போட்டோம் டிஹெச்எல்ல வந்துடுச்சு, சில பேர் சொன்னாங்க இல்லை 2 கிலோ போட்டோம் வரல. இதனால ஒரு கிளீனாக இல்லை யாருக்கு வந்திருக்கு யாருக்கு வரலன்னு வரல. ஸோ சீட்டு குலுக்கி போட்டு எடுக்கிறாங்களாலும் தெரியல. நாங்கள் போட்ட பெரிய பார்சல் இன்னும் நிறைய கேஜஸ் இந்த 3 பார்சலாக வந்து போட்டிருந்தோம். ஸோ அதை எப்போ வரப்போதும் அப்படிங்கிறது தெரியல. சப்போஸ் நீங்கள் பார்க்குறீங்க யாராவது போட்டிருந்து அதான் டிமினிமிஸ் ரூல் எக்ஸப்ஷன் தூக்குன பிறகு போட்டிருந்து வந்துச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கொடுங்க. பல கருடவேகால போட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்க. ஏன்னா டிஹெச்எல் கூட ஐ திங்க் ஏதோ ரெஸ்பான்சிபிளா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய பேர் வந்து டிஹெச்எல் போட்டு வந்திருந்தாங்க. கருடவேகா வந்து எந்த ஒரு அப்டேட்ஸும் கொடுக்கல. அதுக்கு ஃபர்தரா என்ன ப்ரொசீட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் கருடவேகால சென்ட் பண்ணும்போது ஃபுட் ஐட்டம்ஸ் நிறைய சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஸ்பாயில் ஆகிடும். எதை பற்றின கேருமே இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா கால் பண்ணால் நாளைக்கு வந்துடும், எல்லா பார்சலும் ஹோல்ட் ஆயிருக்கு. அட்லீஸ்ட் அதை நீங்கள் இனிஷியேட் பண்ணும்போது பார்சல் இனிஷியேட் பண்ணும்போதே இல்லைங்க இந்த மாதிரி டிலே ஆகும், நீங்கள் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் போடாதீங்கன்னாவது அந்த டைமில் நீங்கள் சொல்லியிருந்துக்கலாம். பிகாஸ் எங்களை விட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அங்கே என்ன மாதிரியான ப்ரொசீஜர் போகுதுன்னு. ஸோ அதை அப்படியே சொல்லியிருந்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிட்டு இருக்கு. ஆமாம். ஈவன் நம்ம போடுற நேரத்தில் அது ரொம்ப ஸ்டார்டிங் ஃபேஸாக இருந்ததுனால அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்குமா. ஆக்சுவலி அந்த ரூல் வந்தப்போ இந்த மாதிரி பார்சல் சென்ட் பண்ணுறவங்களுக்குலாம் ஏதோ ஒரு டேட்டா கொடுத்துருக்கணும். அவங்க கரெக்டு தான் முன்னாடியே கொடுத்துருக்கணும் ஒரு விஷயம். அதுமாரி வந்து கருடவேகாக்கும் டிஹெச்எலுக்கும் என்ன வித்தியாசம்னா டிஹெச்எல் வந்து உனக்கு அங்கேருந்து ஆரம்பிக்கிறது இங்கே வரைக்கும் டிஹெச்எல் தான். ஸோ இங்கே பார்க்கும்போது இவங்க கருடவேகால எடுப்பாங்க, அவங்க ஒரு லோக்கல் சப்ளையர் மாதிரி தானே, அவங்க வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க, டிஹெச்எல் ஆர் யூபிஎஸ் கொடுப்பாங்க, டிபெண்ட்ஸ். ஸோ அதனால தான் வந்து அந்த ஒரு கம்யூனிகேஷன் போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன் வந்து கருடவேகால இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிறோம் டிஹெச்எல் வந்துடுது அப்படின்னு. பட் ஸ்டில் கருடவேகாலையும் சில பேருக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து முழுமையாகவும் சொல்ல முடியல. இன்னும் நிறைய பேர் கேட்டது வந்து கஸ்டம்ஸ் வேல்யூ எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் எந்த ஒரு பொருள் அனுப்புனாலும் நீங்கள் என்ன பொருள் அனுப்புறீங்க அதோட வேல்யூ என்னன்னு கண்டிப்பாக அந்த கரஸ்பாண்டிங் பீப்புள் கேட்டிருப்பாங்க. அதான் நீங்கள் கருடவேகா டிஹெச்எல் எதில் போடுறீங்களோ அப்படின்னு. ஸோ அதை வந்து அந்த ஃபார்மில் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மை வச்சு தான் அந்த வேல்யூவேஷன் வந்து பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த பொருளோட விலை 5000 ரூபாய் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்து இங்கே டாலர்ஸ் கன்வெர்ட் பண்ணி அதற்கு வந்து கஸ்டம்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க $100 மேலே உள்ளது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கால்குலேஷன் போது நாங்கள் கேள்விப்பட்டோம். பட் ஸ்டில் இன்னும் நிறைய வந்து இதில் வந்து கிரே ஏரியாஸ் இருந்துட்டு தான் இருக்குது. இன்னும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இல்லை. எங்கள் பொருள் வந்தால் தான் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு வந்து தெரிய வரும். ஸோ அதுக்கப்புறமா அந்த அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறோம். பட் இப்போ நீங்கள் பார்சல் அனுப்புறீங்கன்னா எமர்ஜென்சினா நீங்கள் முடிவு பண்ணிங்க அனுப்பலாமா
வேணாமான்னு. எமர்ஜென்சி இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து அனுப்புங்க. இல்லை கண்டிப்பாக அனுப்பாதீங்க, ஏன்னா அது வேஸ்ட்டு, அது வரவே வராது. எமர்ஜென்சினா அந்த டைமில் வராது. ஈவன் நிறைய பேர் டேப்லெட்ஸ்லாம் கூட போட்டு அங்கங்கே ஸ்டக் ஆகி நிற்கும். ஸோ இதெல்லாம் நடக்குது. ஸோ அதனால இப்போதைக்கு பார்சல் போட்டதாக இருந்தால் ஹோல்டிலே போடுங்க. இல்லைனா அது வருமா வராதா கஸ்டமர் கேர் கால் பண்ணி அது 1 hour 2 hour வெயிட் பண்ண வச்சு நீங்கள் அவங்களுக்கு அனுப்புங்க. கருட வேகா அவங்க ஒரு 20 minutes 25 minutes ஒரு கால் எடுக்கிறதுக்கு பண்ணி இதெல்லாம் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஆமாம், எனக்கு பார்க்கும்போது இந்த யூபிஎஸ் அப்டேட் பார்க்கும்போது எனக்கு துருவ நட்சத்திரம் அப்டேட் மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த தீபாவளி இல்லை அடுத்த பொங்கல், அடுத்த தீபாவளி, அடுத்த பொங்கல் அப்படின்னு மாற்றிட்டே இருப்பாங்க அந்த படத்தை. வந்து 25 அந்த மாதிரி இதில் போட்டாங்க. எங்களுக்கு செகண்ட் டெலிவரி டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து 16 ஆயிடுச்சு இன்னைக்கு இல்லை. ஸோ இவ்வளோ நாள் வச்சுருந்துருக்காங்க ஒரு பார்சல். அட்லீஸ்ட் இதை பற்றின ஒரு ஐடியா கொடுத்துருந்துருக்கலாம். கரெக்ட். ரொம்ப மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து மக்களே பார்சல் அனுப்பும்போது கொஞ்சம் பார்த்து அனுப்பாதீங்க, கொஞ்சம் பொறுத்து இருந்து அனுப்புங்க அப்படிங்கிறது தான் அப்டேட்ஸ். ஸோ அடுத்தடுத்து டேரிஃப்ஸ் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு, இல்லை இந்த மாதிரி பார்சல் என்ன அப்டேட் இருக்குன்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.